ஆக காவல்துறை என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வரும். தவறு செய்வது யாராக இருந்தாலும், திரும்ப சொல்றேன், யாராக இருந்தாலும் தொலைச்சு கட்டிடுவேன் பாத்துக்க. இதெல்லாம் யார் சொன்னதுன்னு ஞாபகம் இருக்கா? ஆமாங்க, தேர்தலுக்கு முன்னாடி அவர் சொன்னதுதான். அவர் சொன்ன டைலாகு இப்போ அவ்வளவு பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. எதுக்கு தெரியுமா? நல்ல விஷயத்துக்காக கிடையாது. காவல்துறை இப்படி இவருடைய கைக்கு போனா என்ன நடக்கும் என்பதை கடந்த 4 ஆண்டுகள்ல நல்லா காட்டிட்டாங்க. சாதாரண பொதுமக்களை ஒடுக்குவதற்காகவும் அடக்குவதற்காகவும் மட்டும்தான் இது உபயோகப்பட்டிருக்கே தவிர, குற்றவாளிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்ற அந்த இரும்பு கரம் எங்கப்பா போச்சு என்று நம்ம கேட்டுட்டே தான் இருக்கோமே தவிர, குற்றவாளிகள் குற்றம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க மேல அந்த இரும்பு கரம் பாயவே மாட்டேங்குது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய கண்ணுக்குட்டிலேருந்து ஜாஃபர் சாதிக் வரைக்கும் எங்கெல்லாம் இல்லீகல் விஷயங்கள் புழங்குதோ அங்கெல்லாம் இந்த இரும்பு கரம் எப்படி போச்சு, என்ன ஆச்சு என்று கூட நமக்கு தெரியும். இப்படிதான் சமீபத்துல அஜித் குமார் என்பவருடைய அந்த மரணம், போலீஸ் கஸ்டோடியல் டெத்ல நடந்த அந்த ஒரு சம்பவம் இப்போ தமிழ்நாட்டை உலுக்கி இருக்கு. இது தொடர்பாக நிறைய பேர் பேசியிருப்பாங்க. என்ன நடந்திருக்கு என்பது அனைவருக்குமே தெரியும். அதனால இந்த நிலையில ஒரு 9 கேள்விகளை நம்ம இந்த அரசாங்கத்தை பார்த்து கேட்டுக்கலாம். இதை நைனா நாகேந்திரன் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்காரு. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், ஏன் அவரை பார்த்து கேட்கிறோம்? அவர் தானுங்க போலீஸ் மந்திரி. காவல்துறையினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வரும்னு சொன்னீங்கல்ல, நேரடி கட்டுப்பாட்டில் வந்துச்சு, இதுக்கெல்லாம் நீங்க தானே பொறுப்பு, பதில் சொல்லுங்க. முதல் கேள்வி, காவல்துறை அஜித்குமாரை கைது பண்ணுது. ஆனா 24 மணி நேரம் ஆகியும் நீதிமன்றத்துல அஜித்குமாரை ஆஜர்படுத்தாதது ஏன்? இரண்டாவது கேள்வி, அஜித்குமார் என்பவரை மடப்புரம் கோவிலுக்கு பின்புறம் அழைத்து சென்று கடுமையாக தாக்கியிருக்காங்க காவல்துறையினர் என்பதை அவருடைய சகோதரன் நவீன் என்பவர் ரொம்ப தெளிவாக பதிவு பண்றாரு. அப்படி அந்த கோவில் பாத்தீங்கன்னா ரொம்பவே கண்ணியமிக்க, நேர்மை மிக்க, அறம் தவறாத அறநிலையத்துறை இருக்கு இல்லையா, அதனுடைய மேற்பார்வை கீழே வரக்கூடிய ஒரு கோவில்ல வைத்து ஒரு முறையாக கைது செய்யப்படாத ஒரு கைதியை விசாரிக்கக்கூடிய அனுமதியை கொடுத்தது யாரு? அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு அவங்களுக்கு? மூணாவது கேள்வி, அந்த நகையை பறி கொடுத்தவர்களுடைய ரொம்ப நெருங்கிய உறவினர் தலைமை செயலகத்துல பணிபுரிகிறாங்க. அவர்களுடைய அழுத்தத்தின் பேர்ல தான் அந்த மாவட்ட எஸ்பி ஒரு தனிப்படை அமைத்து உண்மையை சீக்கிரமாக வெளிக்கொண்டு வர வேண்டி ஒரு பிரஷர் கொடுத்திருக்காரு என்று கூறப்படுகிறது. அப்படி அது உண்மை என்றால் தலைமை செயலகத்துல பணிபுரியறவருக்கு என்ன தண்டனை, என்ன விசாரணை, என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? நாலாவது கேள்வி, இரும்பு கம்பிகளை வச்சு தொடர்ச்சியாக அஜித்குமார் தாக்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறமா மிளகாப்புடிய தண்ணீரை கலந்து கொடுத்திருக்காங்க. அதை குடிச்சதுனால அஜித்குமார் மயங்கி விழுந்திருக்காரு. மயங்கி விழுந்த அஜித்குமாரை உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம 4 மணி நேரம் போலீஸ் டெம்போ டிராவலர்ல பூட்டி வச்சது எதற்காக? ஐந்தாவது கேள்வி, இப்படி 4 மணி நேரம் டெம்போ டிராவலர்ல பூட்டி வச்சதுக்கான ரீசன், சாதாரண மக்கள் தானே, கேட்க ஆள் இல்லை, நாதி கிடையாது, இவர் அடிச்சா யார் வரப்போறா என்று அந்த இலக்காரமா, இல்லைன்னா உயிர் போயிருச்சு என்று தெரிஞ்சதுக்கு பிறகாக அடையாளங்களை அழிக்கவும் ஆதாரங்களை அழிப்பதற்காகவும் காவல்துறைக்கு அந்த 4 மணி நேரம் தேவைப்பட்டுச்சா? ஆறாவது கேள்வி, ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு, மர்மமான முறையில அஜித்குமார் அவர்கள் இறந்து போயிட்டாரு. அதற்கு பிறகாக காவல்துறை திருபுவனம் அரசு மருத்துவமனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மானாமதுரையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையும் விட்டுட்டு அங்கேருந்து மதுரைக்கு போய் அங்க ஒரு தனியார் மருத்துவமனையில இந்த அஜித்குமாரை கொடுக்கும் போதே பாடியாக சடலமாக தான் கொடுத்திருக்காங்க பரிசோதனைக்காக என்று கூறப்படுகிறது. அது உண்மையா? ஏழாவது கேள்வி, அஜித்குமாருடைய மரணத்திற்கு காவல்துறை பொறுப்பில்லை என்றால் அந்த 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணீங்க இல்லையா, எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணீங்க? அப்போ இது காவல்துறையினுடைய தாக்குதல்னாலதான் இறந்திருக்காரு அஜித்குமார் என்பதை காவல்துறையை ஒத்துக்குதா? அப்படி சப்போஸ் அது உண்மையானால் இப்போது வரை அந்த காவலர்கள் மேல கொலை வழக்கு பதியாதது ஏன்? அவர்களை கைது செய்யாதது ஏன்? எட்டாவது கேள்வி, இவ்வளவு குளறுபடிகள் நடந்தது பிறகும் அஜித்குமாருடைய சடலத்தை வாங்கியே ஆக வேண்டும் என்று குடும்பத்தினரை கட்டாயப்படுத்தியது, பிளஸ் குடும்பத்தினர் இதை பெருசாக்காதீங்க, நம்ம பேசி தீர்த்துக்கலாம் என்று திமுக கொடி பொருந்திய ஒரு கார்ல காவல்துறையோட பாதுகாப்போட அஜித்குமாருடைய தம்பி நவீனை அழைத்து செல்வதற்காக ஒரு ஏற்பாடு நடந்தது, முயற்சி நடந்தது என்று சொல்றார்களே, இதை தினமலர் நாளிதழ்ல பதிவும் பண்ணியிருக்காங்க. அப்படி இது உண்மையானால் அந்த திமுக கொடி பொருந்திய வாகனத்துடைய உரிமையாளர், அந்த திமுக பொறுப்பாளர்களுக்கு என்ன தண்டனை, இந்த விசாரணை எப்போ நடக்கும்? லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், 9வது கேள்வி, இதற்கு முதல்வர் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் தான் உண்மையான இரும்பு கரம் என்றாரு. காவல்துறையினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வரும் அப்படின்னாரு. அப்படி நேரடி கட்டுப்பாட்டை காவல்துறை இருக்கும்போது கிட்டத்தட்ட 24 கஸ்டோடியல் டெத்ஸ் போலீஸ் விசாரணையின் போது ஜெயிலில் இப்படியெல்லாம் நமக்கு தெரிஞ்சு 24 மரணங்கள் நிகழ்ந்திருக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகாக. உண்மையிலே காவல்துறை எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கா இல்லையா? அப்படி இருந்தால் இந்த மரணங்களுக்கெல்லாம் யார் பொறுப்பு? முதல்வர் எப்போது வாயை திறப்பார்? கேள்விகள் இங்கே, பதில் எங்கே? பதிலுக்காக காத்திருப்போம். காத்திருக்கக்கூடிய டைம்ல இன்னொரு முக்கியமான செய்தியும் பார்த்துருவோம். இந்த 24 24 மரணங்கள் நடந்திருக்கு, கஸ்டோடியல் டெத்ஸ், அந்த 24 லிஸ்ட் இருக்கா என்று கேட்பவர்களுக்கு இந்த லிஸ்ட்டை ரொம்ப சுருக்கமாக
பதிவிடுறோம். யார் யாரு எங்கெங்க எப்பப்போ இறந்திருக்காங்க, அதுவும் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுல எதர் விசாரணையிலயோ இல்ல ஜெயிலையோ அவங்க இறந்திருப்பாங்க. அப்படி முதலாவதாக 13/1/2022 நாமக்கல்ல பிரபாகரன் என்பவர் நாமக்கல் சப்ஜெயில இறந்திருக்காரு. 5/2/2022 திருநெல்வேலியில சுலைமான் என்பவர் பாளையங்கோட்டை ஹை கிரவுண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல இறந்திருக்காரு. 14/2/2022 திருநெல்வேலியில தடிவீரன் என்பவர் தாலுக் போலீஸ் ஸ்டேஷன்ல இறந்திருக்காரு. 18/4/2022 சென்னையில விக்னேஷ் என்பவர் செக்ரட்டேரியட் ஹவுசிங் போர்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இறந்திருக்காரு. 27/4/2022 திருவண்ணாமலையில தங்கமணி என்பவர் சப்ஜெயில இறந்திருக்காரு. 12/6/2022 சென்னையில அப்பு என்கிற ராஜசேகர் கொடுங்கையூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இறந்திருக்காரு. 21/8/2022 புதுக்கோட்டை அம்மன் கோவில்ல சின்னதுரை என்பவர் புதுக்கோட்டை சப்ஜெயில இறந்திருக்காரு. 14/9/2022 விருதுநகர் அருப்புக்கோட்டையில தங்கபாண்டி என்பவர் அருப்புக்கோட்டை டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல இறந்திருக்காரு. 26/9/2022 அரியலூர்ல முருகானந்தம் என்பவர் சமயபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல திருச்சியில இறந்திருக்காரு. 29/9/2022 சென்னை ஐனாவரத்துல ஆகாஷ் என்பவர் ஓட்டேரி போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த டார்ச்சர்னால கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ்ல இறந்திருக்காரு. 31/12/2022 செங்கல்பட்டுல கோகுலஸ்ரீ என்ற 17 வயது பெண் இறந்திருக்காங்க. 14/6/2023 தென்காசியில தங்கசாமி என்பவர் ஜுடிஷியல் கஸ்டடி பாளையங்கோட்டை சென்ட்ரல் பிரிசன்ல இறந்திருக்காரு. 5/4/2024 மதுரையில கார்த்தி என்பவர் மதுரை சென்ட்ரல் பிரிசன் ஜுடிஷியல் கஸ்டடியில இறந்திருக்காரு. 10/4/2024 விழுப்புரத்துல ராஜா என்பவர் விழுப்புரம் தாலுக் போலீஸ் ஸ்டேஷன்ல இறந்திருக்காரு. 13/4/2024 திருவள்ளூர்ல சாந்தகுமார் என்பவர் சேவப்பேட் போலீஸ் ஸ்டேஷன் திருவள்ளூர்ல இறந்திருக்காரு. 14/4/2024 விருதுநகர்ல ஜெயக்குமார் என்பவர் பாளையங்கோட்டை சென்ட்ரல் பிரிசன் ஜுடிஷியல் கஸ்டடியில இறந்திருக்காரு. 9/8/2024 விழுப்புரத்துல அற்புதராஜ் என்பவர் விழுப்புரம் சப்ஜெயில ஜுடிஷியல் கஸ்டடியில இறந்திருக்காரு. 22/8/2024 கடலூர்ல பாஸ்கர் என்பவர் கடலூர் சென்ட்ரல் பிரிசன் ஜுடிஷியல் கஸ்டடியில இருந்து கடலூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இறந்திருக்காரு. 14/9/2024 ராமநாதபுரத்துல பாலகுமார் என்பவர் உச்சிப்பிடி போலீஸ் ஸ்டேஷன் டார்ச்சர்ல இறந்திருக்காரு. 30/9/2024 முத்தரசநல்லூர் திருச்சியில திராவிடமணி என்பவர் ஜுடிஷியல் கஸ்டடியில இறந்திருக்காரு. 23/11/2024 சண்டபுரம் புதுக்கோட்டையில விக்னேஸ்வரன் என்பவர் புதுக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல இறந்திருக்காரு. 13/2/2025 கரூர்ல சங்கர் என்பவர் பசுபதிபாளையம் போலீஸ் ஸ்டேஷன்ல இறந்திருக்காரு. 17/3/2025 தர்மபுரியில கொங்காரப்பட்டி கிராமத்தை சேர்ந்த செந்தில் என்பவர் இறந்திருக்காரு. இது மாதிரி இன்னும் மரணங்கள் எத்தனையோ மரணங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. லாக்அப்ல ஜுடிஷியல் கஸ்டடியில பிரிசன்ல இன்னும் அங்க துன்புறுத்தப்பட்டதுனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஜிஹெச்ல என்று அவ்வளோ இடத்துல அன்றாடம் இந்த கஸ்டோடியல் டெத் என்பது நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்போது நடந்திருப்பது ஒரு அவுட்பர்ஸ்ட் மாதிரி அஜித்குமாருக்கு நடந்தது இப்போது சமூகமே பேசுகிறது, எல்லா ஊடகங்களும் பேசுது. ஆனா இவ்வளவு நாட்களாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இதற்கெல்லாம் யார் பொறுப்பு? காவல்துறையினுடைய மந்திரியாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இல்லையா? இதுவே அதிமுக ஆட்சி காலமா இருந்தா எத்தனை போராட்டங்கள் வெடித்திருக்கும். எல்லாரும் அந்த பேனர் பிடிச்சு நின்றுட்டாங்க. கோவிட் காலம்ல அதுக்கு முன்னாடி அப்புறமும் நினைக்கிறேன் இந்த ஜெயராஜ் பினிக்ஸ்க்காக உடனடியாக கைது செய்ய வேண்டும், அனைவரையும் கைது செய்ய வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும். திரைத்துறையில மியூசிக் டைரக்டர் ஆக்டர் எங்க லைட்டு பிடிச்சேன் நானு அந்த படத்துல நான் லைட் மேனா இருந்தேன், நான் கருத்து சொல்றேன் அப்படின்னு சினிமா துறையில இருக்கிற எல்லாரும் கருத்து சொன்னாங்க. ஜேர்னலிஸ்ட்ங்கிற போர்வையில் எல்லாரும் கருத்து சொன்னாங்க. எதிர்கட்சிகள் அப்படிங்கிற போர்வையில இவங்க இந்த திமுக கோஷ்டி ஃபுல்லா கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் போராட்டம் வீட்டுல இருந்து கருப்பு கொடி காட்டி நாங்க போராட்டம் பண்றோம் என்று சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் இப்ப லாக்அப் மரணமே நடக்கலையா? இப்ப நான் படிச்சதெல்லாம் என்னது? இது எல்லாத்துக்குமே நீதி கிடைச்சிருச்சுப்பா. இந்த 24 மரணத்துக்கும் நாங்க நீதி வாங்கி கொடுத்துட்டோம். இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல வழக்கு போட்டு வழக்கு விசாரணை முடிவுக்கு அனைவருக்கும் நீதிமன்றத்தால தண்டனை பெற்றுக் கொடுத்து விட்டோம் என்ற ஒரு வாதத்தை நீங்க முன் வச்சீங்களா? அப்போ கடைசியா ஏத்துக்கலாம். அது வரைக்கும் ஏற்றுக்கொள்ள கூட முடியாது. ஏனென்றால் இங்கு ஒரு மனித உயிரை பறிப்பதற்கான ஒரு அதிகாரத்தை யாரும் கொடுக்கவில்லை. உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஆண்டவனால படைக்கப்பட்ட இந்த மனித உயிர் என்பது ஒரு மனிதனால அதை எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னா உங்களுடைய வேலை என்னங்க? சார்ஜ் ஷீட் போடுங்க, நீதிமன்றத்தை ஆஜர்படுத்துங்க, அங்க போய் நிரூபிங்க. ஒருவேளை நீதிமன்றத்தை நிரூபிக்க முடியாதனால்தான் இது போன்ற வழக்குகள்லாம் அவுட் சைட் த கோர்ட் முடிஞ்சிருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதுக்கு முன்னாடி 2022 விக்னேஷ் வழக்கப்ப கூட இந்த இன்ஸ்பெக்டர் மேல ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த ஃபேமிலி கிட்ட செட்டில்மெண்ட் பேசிட்டாரு, அதுக்கு முயற்சி பண்ணாரு என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததற்கு அந்த இன்ஸ்பெக்டர் மேல ஒரு பெரிய தண்டனை நீங்க போட்டீங்க. ஐயோ, அவர் எப்படி அதுக்கப்புறம் மீண்டு வரவே முடியாதுங்கிற அளவுக்கு தண்டனை. என்ன தண்டனை தெரியுமா? அந்த இன்ஸ்பெக்டரை வெயிட்டிங் லிஸ்ட் வச்சுட்டாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சது எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா? அப்போ ஜெயராஜ் பினிக்ஸ்க்கு ஒரு நியாயம், அந்த மனித உயிர் என்றால் ஒரு நியாயம், உங்களுடைய ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடிய அனைத்திற்குமே வேற ஒரு நியாயம் என்றால் உங்களுடைய இரும்பு கரம் எங்கதான் போனது? இந்த இரும்பு கரம் யாருக்கு ஆதரவாக செயல்படுகிறது? அந்த இரும்பு கரம் குற்றவாளிகளை அடக்கிறதா என்று கேட்டால் இல்லை. யாரை அடக்கிறது என்பது பார்த்துக்கிட்டே இருக்கும். யாரை அடக்குவதற்காக அது யூஸ் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு தானே இருக்கும். இதுவே திமுக கவுன்சிலர்
கவுன்சிலர் கூட விடுங்க, அவங்க கூட எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவாக போயிட்டாங்க. ஒரு திமுகவுடைய கிளை செயலாளர், வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், இவங்க மேலே அவங்க மேலன்னு கூட இல்லை, அவங்களுடைய உறவினர், தூரத்து சொந்தம், அவங்களோட பிஏவோட சொந்தம், அப்படி அது ஆக்டோபஸ் கரங்களால ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் ஆக்கிரமிச்சிருக்கீங்க இல்லையா, அவர்கள யாராவது ஒருத்தன் மேலேயாவது ஒரு சிறு துரும்பாவது பட்டிருக்குமா? எவ்வளவு பேர் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தாங்க என்று நீங்க போய் நீதிமன்றத்தை சொன்னீங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன் திமுகவை சேர்ந்த யாருமே, திமுகவுடைய வட்ட செயலாளர், சதுர செயலாளர் யாருமே வழுக்கி விடவே மாட்டாங்க? குரலற்றவர்களுடைய குரல் விலை தான் நசுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதே தவிர சாதாரண மக்களுடைய உயிர் என்றால் அவ்வளவு துச்சமாக எண்ணப்படுகிறதே தவிர இங்கு பணம் படைத்தவர்களுக்கோ இல்ல அதிகாரம் படைத்தவர்களுக்கோ அவர்களுக்கு ஒரு தனி ஒரு சிஸ்டம் பேரலா ரன் ஆயிட்டு இருக்கு. அதான் நம்ம திரும்ப திரும்ப கேட்கிறோம். இந்த ஒரு அஜித்குமார் என்பது எல்லாருக்குமே ஒரு பாடமாக இருக்கட்டும், இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கட்டும். இதுக்கு அப்புறமா ஒரு சம்பவம் கூட இது மாதிரி நடக்கக்கூடாது என்பதற்காக தான் 9 கேள்விகளை பதிவு செஞ்சிருக்கோம். இதற்கு பதில் கிடைக்கும் வரை நாம் டெய்லி இந்த 9 கேள்விகளை கேட்டுக்கிட்டே தான் இருக்க போறோம். பதில் வரும் வரை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை வரும் என்று சொன்னா மட்டும் பத்தாது, உங்களுடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய காவல்துறை கீழே நடந்த ஒரு சம்பவத்தை நீங்க தான் பொறுப்பு, அதனால இதற்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். அந்த குரலற்றவர்களுடைய குரலாக எங்களுடைய ஊடகம் பேசு தமிழா பேசு ஒலித்துக் கொண்டேதான் இருக்கும். பதில் வரும் வரை காத்திருப்போம், கேட்டுக்கொண்டே இருப்போம். வணக்கம், வந்தே மாத்திரம்.